ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பயும் போல் சமையல் வீடியோ கிடையாது, வயல் வேலை சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம நம் நாட்டு உணவு யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். எங்கள் நம் நாட்டு உணவு யூடியூப் சேனல் பார்த்து பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னங்கிறத பற்றி பேசலாம். அதாவது நம்ம ஒரு வயலில் மட்டும் மரக்கன்றுகள் வைக்கலான்னு இருக்கோம். அதுக்காக நமக்கு தேவையான மரக்கன்றுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து வயல்லையும் டியூப்லாம் இழுத்து வாய்க்கா போட்டு குழி பறித்து மரக்கன்றுகள்லாம் நடப்போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் கடந்த 3 மாதமாக வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன். ஏன்னா தோட்ட வேலைகள்லாம் நிறைய இருந்ததுனால நார்மல் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது தோட்ட வேலையெல்லாம் அறுவடை முடிஞ்சு அடுத்த பயிர் நட்டாச்சு. ஸோ இனிமேல் அடிக்கடி நார்மல் வீடியோ பார்க்கலாம். சரி, இந்த வீடியோவில் நம்ம வயல் ஃபுல்லாக செடி நடுறதை பார்க்க போகிறோம். ஆனால் அந்த செடி வாங்கிறதுக்கு நர்சரிக்கு போனதே ஒரு பெரிய கதையாயிடுச்சு. அதையும் சொல்கிறேன். எங்களுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு நர்சரி இருக்குது. அங்கேயே செடி எடுத்துக்கலான்னு யோசித்தோம். ஆனால் ஒரு விசேஷத்துக்கு வெளியில் போயிருந்தப்போ இங்கே கூட ஒரு நர்சரி இருக்குது, செடியும் நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, விசேஷத்துக்கு வந்தோம். அப்படியே இங்கேருந்தே செடி எடுத்துகிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணோம். இங்கே தான் கதையே ஆரம்பம். நாங்கள் வேறு பிளான் பண்ணோம், போகிறதுக்கு 1 hour, அங்கே செடி எடுக்கிறதுக்கு 1 hour, அப்படியே ஆன் த வேலை வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அதுதான் இல்லை. எப்பவும் பண்ணுற பிளானில் ஒரு ட்விஸ்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் நடந்துச்சு. நம்ம பாட்டில் பக்கத்தில் யார்ட்டையாச்சும் ரூட்டை கேட்டு போயிருந்தா கூட ஈஸியாக நர்சரிக்கு போயிருக்கலாம். நம்ம கூகுள் மேப் தான் கரெக்டான லொக்கேஷனுக்கு கரெக்டாக கொண்டுட்டு போய் விடுன்னு சொல்லி கூகுள் மேப்பில் ரூட்டை போட்டால் அந்த ரூட் போகுது எங்கேயோ போகுது. இதோ வந்தாச்சுன்னு சொல்லியே மேப் எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போயாச்சு. சரி, கூகுள் மேப்பில் ஃபாலோ பண்ணும் போது வேறு யாருக்கிட்டையாச்சும் கேட்டால் அது கன்ஃபியூஸ் ஆயிருமேன்னு தான் நாங்களும் யாரையும் கேட்காம கூகுள் மேப்பில் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிளேஸை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. ஒரு வழியாக கூகுள் மேப்பை ஓரங்கட்டிட்டுன்னு சொல்ல வந்தேன். கூகுள் மேப்பை ஓரங்கட்டி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ரூட் கேட்டால், நீங்கள் வந்த வழியிலேயே இருக்கிற நர்சரிக்கு எதுக்குங்க இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நல்ல வேலை சொன்னீங்களேன்னு சொன்னவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு திருப்பிடா வண்டியை திருப்பிட்டு அவங்க சொன்ன நர்சரிக்கு கரெக்டாக வந்துட்டோம். அக்கா, கொஞ்சோண்டு நெவுந்துக்கிறீங்களா? இந்த வண்டி உள்ளே போகுது. இந்த நர்சரியில் எல்லா செடியுமே நாட்டு ரகங்களாக வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க செடிகள் எல்லாத்துக்கும் விலை கம்மியாக இருந்தது. அதாவது ஒரு செடியினுடைய விலை 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி இருந்தது. சரி, முதல்ல நர்சரியில் இருக்க எல்லா செடியும் சுற்றி பார்த்துட்டு நமக்கு தேவையான செடிகளை நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். கருமருது, இலுப்பை, வேம்பு, வேங்கை, மலை வேம்பு, அப்புறம் குமிழ் தேக்கு, மகோகனி, பலா, அப்புறம் சந்தனம், செம்மரம், மாஞ்சியம், அப்புறம் நாவல், கொடுக்காப்புளி, இது எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் புன்னை மரம், அந்த கன்று கூட இங்கே இருக்குது. மரக்கன்று நடலாங்கிற ஐடியா வந்ததுக்கப்புறமா தான் நிறைய நாட்டு ரக மரக்கன்றுகளுடைய பேரையே தெரிஞ்சுக்கிறோம். இதில் இருக்கிறதுல ஒரு சில மரக்கன்றுகளை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாகவே பார்க்குறேன். அதாவது இந்த மூலிகை ரிலேட்டடாக இருக்கிற வேம்பு, மலை வேம்பு இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் இந்த பலா, கொடுக்காப்புளி, இந்த பழ மரங்களும் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில இது இந்த குமிழ் தேக்கு, அப்புறம் மாஞ்சியம், புன்னை, செம்மரம், சந்தன மரம்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். கொடுங்கண்ணா. வெட்டி வேரா கொடுங்க. சரிங்கண்ணா. இது திருநூற்றி பச்சை இலை. ஓ, அது என்னமோ சொன்னீங்க, வேற ஒரு பேர் சொன்னீங்க. பல்வலி பூண்டா? ஓ, சரிங்கண்ணா. இது ஆடாதோட இலை. இது பல்வலி பூண்டு. இது முறிக்குட்டி. மூட்டு வலி, முழங்கால் வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த முறிக்குட்டி அப்படின்ற இந்த செடியை பயன்படுத்தி மெடிசன் தயாரிக்கிறாங்க. இது வெட்டி வேறு. வெட்டி வேறு வாசம்ட்டு இருக்குல்ல, அதே தான் வெட்டி வேறு செடி. இது வெண்கடம்பு. இது மஞ்சள் கடம்பு. சரி, நம்ம நர்சரி ஃபுல்லாக என்னென்ன செடி இருக்குங்கிறத சுற்றி பார்த்துட்டோம். இப்போது நமக்கு என்னென்ன செடி வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். நமக்கு தேவையான கன்றுகள் மட்டும் வாங்கி காரில் ஏற்றியாச்சு. இனிமேல் வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த விழா காலத்தை ஒரு 300 கன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். வெவ்வேறு விதமான செடிகள் வாங்கிட்டு வந்து நிலத்தில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போய் வாங்கிட்டு வந்து இப்போ எல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் இதுக்கான வேலைகள்லாம் செய்யணும். எல்லாம் கரெக்டாக வயலில் எல்லாம் நடணும்.
ஓகேவா? நேற்று நம்ம போய் எல்லாம் செடி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, இன்றைக்கி நம்ம செடியெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். இதுதான் அது அந்த பல்லுவலி செடின்னு சொல்லுவாங்க. இந்த பல்லுவலிக்கெலாம் வந்து ரொம்ப இது நல்லா பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து இங்கிலீஷில் கூட என்னென்ன டூத் எக் பிளான்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க இதை வந்து. ஸோ நம்ம ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்ரகாரம் செடின்றாங்க. ஆனால் ஜென்ரலாக சொல்கிறது வந்து பல்லுவலி செடின்னு சொல்கிறாங்க. முன்ன ஒரு காலத்தில் இங்கே வந்து ஒரு தென்னை மரம் ஒன்று இருந்தது. இப்போ அதே பொசிஷனில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பல்லுவலி கீரையை வந்து வைக்க போகிறோம். மூட்டு முறுக்கி கீரை வந்து அந்த பக்கம் வைக்கணும். மரக்கன்றுகள்லாம் வயலில் வைக்க போகிறோம். வயலில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. வயலில் வந்துட்டு டியூப் இழுக்கணும், பார் போடணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்த மூலிகை செடியெல்லாம் நம்ம தோட்டத்தை சுற்றிலும் வைக்கலாம். இந்த பொங்கல் விழா காலத்தில் உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் செடியெலாம் நேற்று போய் வாங்கிட்டு வந்தோம். அதை இப்போ இந்த வயல் ஃபுல்லாக நம்ம எங்கெங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நட முடியுமோ எல்லாம் பார்த்து இடம் பார்த்து நட்டு வைப்போம். இப்போ நம்ம நடக்கூடியது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பல்வலி செடி. என்ன கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பல்லுவலி செடி வைக்க போகிறோம். பல்லுவலி செடியா? பல்லுவலிக்கு முதல்ல அதை எடுத்து வச்சுக்கணுமா? ஆமாம், பல்லு வலிக்குள்ள போதெல்லாம் அது நம்ம பயன்படுத்தலாம். அந்த செடி தான் அது. எங்கே அந்த செடி? அந்த செடியை கொடுங்கப்பா. எங்கே அந்த செடி? போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் பொறுக்குறீங்க. ஜூம்ல தெரியுதா? போய் அம்மாட்ட கேள்றேன். ஏப்பா என்னப்பா? இதான் அந்த பல்லுவலி செடி. இந்த மஞ்சள் பூ தான் வச்சுக்கணுமா பல்லுவலிக்கு? அப்படி இல்லை, இந்த இலையை பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து. இந்த பல்லுவலி கீரை இதை பாருங்க, அழகாக கவர்லேருந்து எடுத்து வச்சா அதுக்கப்புறம் நம்ம இப்போ அங்கே வச்சிடலாம் நம்ம. ஓகே ஓகே. இந்த குழியில் நம்ம வைக்க போகிறது வந்து இந்த மூட்டு முறுக்கி செடின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் இந்த மூட்டு முறுக்கி செடி. இது வந்து இந்த மூட்டு வலிக்கு, முழங்கால் வலிக்கெலாம் இது வந்து இந்த செடி பயன்படுறதா சொல்கிறாங்க. சரி, இது வாங்கி வச்சு பார்க்கலாம். இந்த முறை தான் கொஞ்சம் நல்லா மூலிகை செடியாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கு. நல்லா பாருங்கள், செங்கீரை டைப்பில் நல்லா சிகப்பாக இருக்குது, நல்ல வைலட் கலரில் இருக்குது. இதுதான் இப்போ நம்ம இங்கே வைக்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம ஆடாதோட இலை வைக்கலாம். ஆடாதோட செடியா? அடுத்து வைக்கிறான் பாருங்க. பொறுமையாப்பா, ஒரு நிமிஷம்டா. அப்பா பாப்பா அந்தாண்டே முள் சைடில். ஓகே ஓகே, அங்கே சைடில் இருக்கு. குத்தி போகுது. இதோ வந்துட்டேன். ஆடாதோட செடி வச்சாச்சு. இப்போது இதே மாதிரி இன்னும் 2 செடி வைக்க வேண்டியது இருக்குது. அதையும் வச்சுட்டு அடுத்து வந்து இன்சுலின் செடி வைக்கலாம். அடுத்து போலாம்டா, அந்த பக்கம் பாடுறா. என்ன பண்ணுறீங்க? ஆடாதோட செடி வச்சாச்சு. இப்போ அடுத்து இருக்கிறது இன்னும் 2 செடி இருக்குது. இன்சுலின் செடி 2 வைக்கணும். செடி வைக்கும் போது இந்த மாதிரி சில பல காயங்கள் ஆகிறதுலாம் சகஜம்டா. அங்கங்கே பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதான் எங்களுக்கு வந்து பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. ஆமாம், செடி வைக்கிறது. இது எல்லா இடத்துலையுமே சிறப்பு நிகழ்ச்சி தான். அப்புறம் அடுத்து எங்கடா?
எங்க இங்க வெட்டங்க ரெண்டு இடத்துல அப்படியே பரவலாம் அப்படியே வரும் வாழை மரம் மாதிரியா வந்துன்னா வெறும் அந்த குச்சை வச்சே நம்ம இன்சுலின் செடியை பொறுத்த வரைக்கும் அந்த தண்டே போதும். என்ன குத்திடுச்சு. இரு அப்பா என்னப்பா இங்க யாருக்கா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்காப்பா? அம்மாவுடைய ஆயாவுக்கு இருக்குன்னு சொல்லு. என்ன இன்சுலின் செடி இருக்கு? ஆயாவுக்கு இருக்கு. எந்த ஆயாவுக்கு இருக்கு? வீரனூர் ஆயாவுக்கு. வீரனூர் ஆயாவுக்கு இருக்கா? சரி அப்படின்னா இந்த செடி முக்கியமா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு சுகர் இல்லாமையா இருக்கும். அப்படின்னா இந்த செடி ரொம்ப முக்கியமான செடி. இதான் இன்சுலின் செடி. இதை வச்சு அப்படியே மென்று சாப்பிட சொல்லிடலாமா? மென்று சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இலையை அப்படியே மென்று சாப்பிடலாம். ஆயா என்ன திரும்ப பண்ணுவாங்க? எனக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன்ருவாங்க. அதெல்லாம் இல்லை. இது அப்புறம் எதுக்காக வைக்கிறோம்? இங்கே சுகர் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? கவலையே படாதீங்க, சுகருக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அப்படியா? சரி ஓகே. அப்படின்னா இந்த செடிக்கு வேலை இருக்குன்றீங்க. ஆமாம், அது பார்த்து வேலை செய்யும்போது என்ன டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வேலை செய்வாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வெள்ளை சொக்காயா? சுற்றிலும் ஊற்றுங்க. போதும்ல? போதும் போதும், பக்கா. இவன் பாருங்க எப்படி சேட்டை பண்ணுற பாருங்க. நம்மளை செடி வைக்க விட்றானா பாருங்க. இப்போ நம்ம இன்சுலின் செடி வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணுறான் பாருங்கள். ஃபோன்கிட்டயே வந்து இது இன்சுலின் செடி. இந்த சுகர் உள்ளவங்கலாம் வந்து இந்த செடியை வந்து இந்த இலையை வந்து சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து மருந்து கூட தயார் பண்ணுறதா சொல்கிறாங்க. கடிக்கிறான் பாருங்க. டேய் உனக்கு என்ன சுகர் கம்ப்ளைண்ட்டாடா? டேய் வாடா. அடுத்தது என்ன? அடுத்தது இன்சுலின் செடி தான் வைக்க போகிறோம். அந்த இடத்துல தொடர்ச்சியாக வீடியோ இதையே காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால வேற ஒரு செடியை நடும்போது நாங்கள் காமிக்கிறோம். ஓகே டன். நம்ம வாங்கிட்டு வந்த மூலிகை செடியெல்லாம் தோட்டத்தை சுற்றிலும் வச்சாச்சு. இப்போ அடுத்து மரக்கன்றுகள் வைக்கிறதுக்கு வயலில் டியூப் இழுத்து வாய்க்கால் போட்டு குழியெல்லாம் பறித்து அப்புறமா நடலாம். டியூப்லாம் இழுத்து விட்டாச்சு. இப்போ அடுத்து வயலில் செடியெலாம் எவ்வளோ தூரத்துக்கு ஒருக்கா வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாய்க்கால் போட்டுட்ருக்காங்க. இது பாருங்கள், வாய்க்கால் போட்டு டியூபையும் நடுவில் எடுத்து விட்டாச்சு. அடுத்து இப்போது மரக்கன்றுகள் வைக்கிறதுக்கு குழி பறிச்சிட்ருக்காங்க. இந்த குழி பறிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு மிஷின் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அது வேலைக்கு ஆகலைன்னு அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ கையிலேயே பறிச்சிட்ருக்காங்க. வயல் ஃபுல்லாக மரக்கன்றுகள் வைக்கிறதுக்கு தேவையான இடத்துல குழி பறித்து வச்சுருக்காங்க. இப்போது செம்மண் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கும் கலந்து செடி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த வேலை வயல் ஃபுல்லாக ஒவ்வொரு குழிக்கு பக்கத்துலேயும் ஒரு செடியை வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு குச்சி ஒன்று வைக்க போகிறோம். அது எதுக்குன்னா செடி வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழித்து அதை நட்டு வச்சிடலாம் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு சில செடி கொஞ்சம் சாயரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. இப்போது செடி வைக்க ஆரம்பித்தாச்சு. இதில் செம்மண்ணும் வேப்ப புண்ணாக்கும் கலந்த கலவை கொஞ்சம், அப்புறம் மண் கொஞ்சம், ரெண்டையும் கலந்து வச்சு செடி வச்சிட்ருக்காங்க. இப்போ அடுத்த வேலை என்னென்னா வெச்ச செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். செடி வச்ச உடனே ட்ரிப்பில் விடுற தண்ணி பத்தாது, அதுக்கு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றணும். அதனால பேரல் வச்சு எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம். இனிமேல் அடுத்தது எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த வயலில் ஒவ்வொரு குழியில் மட்டும் செடி வைக்காமல் இருக்குது. அது ஏன்னா மரக்கன்றுகள்லாம் ரொம்ப ஹைட்டாக வளரும் இல்லையா. ஆனால் இந்த வயலில் ஒரு இடத்துல மட்டும் லைன் கம்பம் இருக்குது. அதனால் அந்த ஒரு வருஷைக்கு ஃபுல்லாகவே மரக்கன்றுகள் எதுவும் வைக்கல. அந்த இடத்துல ஏதாச்சும் பல மரக்கன்றுகள் வாங்கி வைக்கலான்னு அந்த ஒரு வருஷைக்கு மட்டும் மரக்கன்றுகள் எதுவும் வைக்காமல் விட்டு வச்சுருக்கோம். மற்றபடி அந்த ஒரு வருஷையை மட்டும் விட்டுட்டு மரக்கன்றுகள்லாம் நட்டு வச்சாச்சு. இனிமேல் இந்த மரக்கன்றுகள்லாம் நல்லா வளரும்படி பார்த்துக்கணும். நடுவில் பொலைச்செடி வைக்கணும். பொலைச்செடினா ஏதாச்சும் 1-2 செடி காஞ்சி போயிருந்தாவோ இல்லை சரியாக தலையாமல் இருந்தாவோ அதை எடுத்துகிட்டு வேறு செடி வைக்கணும். அப்புறம் வயல் ஃபுல்லாக களை வெட்டணும். இந்த வயல் வந்து ஏற்கனவே சோளம் இருந்த வயலாக, அதனால் நிறைய சோளப்பயிரெலாம் முளைக்கும், அதெல்லாம் எடுக்கணும். சரி, நல்லபடியாக மரக்கன்றுகள்லாம் வச்சு முடிச்சாச்சு. இனிமேல் அடுத்தடுத்த வேலையை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நன்றி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க.